வெல்கம் டு மிகில்வல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3. 3.2ஓட குவார்டர்லி போர்ஷன் முடிஞ்சது. 3.3லேருந்து ஆஃபலி போர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு சம் விரிவாக்குக. ஃபஸ்ட் என்ன சம் அப்படின்னா 3m + 5 ஹோல் ஸ்கொயர். இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம். இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா a + b the whole square is equal to a square plus 2ab plus b square. இதில் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 3m, பியோட வேல்யூ 5. ஸோ 3m + 5 whole square is equal to 3m square plus 2, ஏவோட வேல்யூ 3m, b வேல்யூ 5 plus b ஓட வேல்யூ 5 ஸ்கொயர். ஸோ நம்ம 3a ஸ்கொயர் பண்ண போகிறோம், அதாவது 3a டபுள் டைம் போட போகிறோம். இப்போ 3 3s are 9, m into m ஸ்கொயர் ப்ளஸ் 2 3s are 6, 6 5s are 30m ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணணும். 5 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 5 2s are 10 போடக்கூடாது, 5 5s are 25. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 9m ஸ்கொயர் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் சம் 5p - 1 ஸ்கொயர். இதை எந்த ஃபார்முலா படி போட போகிறோம் அப்படின்னா a - b the whole square is equal to a + b whole square ஃபார்முலா மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் வரும், -2ab. ஸோ a ஸ்கொயர் -2ab plus b square. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ 5p - 1 square equal to 5p square minus 2, ஏவோட வேல்யூ 5p, பியோட வேல்யூ 1 plus 1 square. 5 5s are 25, p into p square minus 5 2s are 10, 10 1s are 10 into p plus 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 1s are 1. ஸோ ஆன்சர் என்ன 25p ஸ்கொயர் minus 10p plus 1. ஓகே, தேர்ட் ஒன் 2n - 1 2n plus 3. இது எந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் 2n இங்கேயும் 2n. ஸோ அப்போ ரெண்டு இடத்துல x போட்டுக்கலாம். x minus a, அதே 2n தான் இங்கே இருக்குது. அப்போ x plus b, x plus a, x plus b is equal to ஃபார்முலா என்ன அப்படின்னா x ஸ்கொயர் plus a plus b into x plus ab. இந்த ஃபார்முலா எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே 2n இங்கேயும் 2n, அப்போ இங்கேயும் x வரும் இங்கேயும் x வரும். இது a இது b. ஸோ x plus a, x plus b. ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 2n ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2n - 1 2n plus 3. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2n ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1 ப்ளஸ் பியோட வேல்யூ 3, இங்கே எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2n ப்ளஸ் ஏவோட வேல்யூ -1, இங்கே ப்ளஸில் இருந்தது இங்கே மல்டிபிளில் இருக்குது, -1 into 3. 2 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 2 2s are 4, n ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ளஸ் 3 ரெண்டே ஆட் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் சைன். செப்பரேட் பண்ண அப்படின்னா 2 கிரேட்டர் நம்பர் 3, அதோட சிம்பிள் வந்து ப்ளஸ். ஸோ 2 into 2n. 1 3s are 3, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ -3 தான் ஆன்சர் வரும். 4n ஸ்கொயர் 2 2s are 4, ஸோ ப்ளஸ் 4n minus 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 4p ஸ்கொயர் minus 25q ஸ்கொயர். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4ஐ நான் 2ன்னு எழுத போகிறேன். 2 இந்த pயை p
ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 2 2s are 4, p ஸ்கொயர் பண்ணால் p ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூ எப்படி வந்துருச்சா, சென்டர் உள்ள மைனஸ் 5 எப்படி ஸ்கொயர் டேர்ம் எழுதலாம் அப்படின்னா 25 5 எழுதலாம். ஸோ 25 5 எழுதிட்டோம், q ஸ்கொயரை q. ஸோ 5q ஸ்கொயர் அப்படின்னா 5 5s are 25, q into q, q ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா அப்படி எழுத போகிறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா a ப்ளஸ் b a மைனஸ் b. a ஸ்கொயர்னா 2p ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 5q ஸ்கொயர். ஸோ எழுதிடலாம் 2p மைனஸ் 5q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2p plus 5q into 2p minus 5q. ஸோ ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியாச்சு. இதோட ஃபர்ஸ்ட் சம் ஓவர். ஸோ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம். செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3 + m ஹோல் கியூப், அதாவது a + b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா a கியூப் plus 3a square b plus 3ab square plus b cube. ஸோ இதில் ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ m. ஸோ அதை மைண்டில் வச்சு மற்றபடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3 + m ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 3. ஸோ 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3 ஸ்கொயர், b வேல்யூ m ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ m ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ m. ஸோ m கியூப். நெக்ஸ்ட்டு 3 3 டைம்ஸ் போடணும். 3 3s are 9, 9 3s are 27. 3 இன்ட்டு 3 போடக்கூடாது, 3 3 டைம்ஸ் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் போடுங்க. 3 3s are 9 இன்ட்டு m ப்ளஸ் 3 இன்ட்டு 3 m பண்ணால் m ஸ்கொயர் ப்ளஸ் m கியூப் பண்ணால் m கியூப். 27 ப்ளஸ் 9 3s are 27m ப்ளஸ் 3 3s are 9m ஸ்கொயர் ப்ளஸ் m கியூப். ஸோ நம்ம ஆர்டர் எழுதிடலாமா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா m கியூப் ப்ளஸ் 9m ஸ்கொயர் ப்ளஸ் 27m ப்ளஸ் 27. செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன அப்படின்னா 2a + 5 ஹோல் கியூப். அதே a + b த ஹோல் கியூப் படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். a + b ஹோல் கியூப், a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் என்ன ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் சம் போட முடியும். இப்போ இதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 2a + 5 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 2a கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2a ஸ்கொயர், பியோட வேல்யூ 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 2a, பியோட வேல்யூ 5 ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூ 5 கியூப். 2 3 டைம்ஸ் போடணும். 2 2s are 4, 4 2s are 8, a கியூப் ப்ளஸ் 3 2 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 4a ஸ்கொயர் இன்ட்டு 5 ப்ளஸ் 3 2a 5 5s are 25 ப்ளஸ் 5 3 டைம்ஸ் போடுங்க. 5 5s are 25, 25 இன்ட்டு 5 125. ஸோ 8a கியூப் ப்ளஸ் 3 4s are 12, 12 இன்ட்டு 5 60, 60a ஸ்கொயர் ப்ளஸ் 3 2s are 6, 6 into 25 150a plus 125. இது ஆல்ரெடி ஆர்டரில் தான் இருக்குது. கியூபு ஸ்கொயரு அப்புறம் ஏ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். ஸோ அரேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 3p + 4q ஹோல் கியூப். இது எல்லாமே இந்த செகண்ட் சம் ஃபுல்லாகவே a + b த ஹோல் கியூப் படி ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இதுவும் அதுதான் a + b ஹோல் கியூப். a + b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b
plus 3ab square plus b cube. 3p plus 4q cube equal to 3p cube plus 3 into 3p square. b oda value 4 cube plus 3 into 3p 4q square plus 4q cube. So 3 times போடுங்க. 3 3s are 9, 9 3s are 27p cube plus 3 3s are 9p square into 4 cube plus 3p 4 square பண்ணா 4 4s are 16q square plus 4 cube பண்ண போறோம். So 4 4s are 16, 16 into 4 64 cube 3. Next 27p square, p cube plus 9 3s are 27, 27 into 4 108 p square cube plus 3 3s are 9, 9 into 16 144 p q square plus 64 q3. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 4. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து 52 ஹோல் கியூப். இதை நம்ம a + b ஹோல் கியூப் படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, 2 நம்பர் வேணும், ஒன்று a ஒன்று b. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 52 2 பிரிக்க போகிறோம். 50 + 2 ஹோல் கியூப். 50 + 2நாலும் 52 தான். ஸோ 52 கியூப் ஆயிரும். இப்போ a + b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a square b plus 3ab square plus b cube. So 50 plus 2 whole cube is equal to a க்கு பதிலா 50 cube plus 3 a ஓட வேல்யூ 50 square b ஓட வேல்யூ 2 plus 3 a ஓட வேல்யூ 50 b ஓட வேல்யூ 2 square plus b ஓட வேல்யூ 2 cube. 50 ஸ்கொயர் பண்ணணும், 50 கியூப் பண்ணணும். அப்போது 50 3 டைம்ஸ் போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 125,000. நெக்ஸ்ட்டு 3 50 2 டைம்ஸ் போடுங்க. 5 5s are 25, ஒரு 2 zeros வரும். இந்த ஒரு 2 அப்படியே போட்டுடலாம். ப்ளஸ் 3 50 2 2s are 4 ப்ளஸ் 2 3 டைம்ஸ் போடுங்க. 2 2s are 4, 4 2s are 8. Next 125,000 plus இந்த 3 நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை போடலாம். 3 2s are 6, 6 into 2500. ஓகேவா? ப்ளஸ் 3 into 50 150, 150 into இது ஒரு 4 ப்ளஸ் 8 ப்ளஸ் மல்டிப்ளைலாம் கவனமாக கேர்ஃபுல்லாக போடணும், இல்லை சம் மிஸ்டேக் ஆயிரும். 12500 plus 6 into 2500 வந்து 15,000 plus 150 into 4 600 plus 8. இது எல்லா வேல்யூவும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 140,608. செகண்டில் லாஸ்ட் சப்டிவிஷன் 104 ஹோல் கியூப். இதுவும் அதே மாதிரி தான் 100 + 4னு பிரிச்சுக்கிட்டோம் ஹோல் கியூப். ஸோ a + b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப். ஸோ 100 + 4 ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 100 கியூப் ப்ளஸ் 3 100 square b ஓட வேல்யூ 4 plus 3 100 b ஓட வேல்யூ 4 square plus 4 cube. ஸோ 100 3 டைம்ஸ் போட போகிறோம். ஸோ ஈஸியான மெத்தட் என்னென்னா ஒரு டைம் போடும்போது 2 0, 2 டைம்ஸ் போடும்போது இன்னும் 2 0 ஆட் ஆகும், 3 டைம்ஸ் போடும்போது இன்னும் 2 0 ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக 6 zeros ஆயிரும்.
ப்ளஸ் 3 இது என்ன மாதிரி அப்படின்னா 1 டைமுக்கு 2 0, 2 டைம்ஸ்க்கு அகைன் ஒரு 2 0 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 100, 4 4s are 16, 4 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 64. ஸோ இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு 10,000, அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரணும்? 1,20,000 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 300, 300 இன்ட்டு 16 4,800 ப்ளஸ் 4 4s ப்ளஸ் 64. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வேலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. 1124,864. கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 2ல் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா a + b ஹோல்ஸ் கியூப் படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தோம். கொஷின் நம்பர் 3ல் பார்க்க போகிறது எல்லாமே 5 - x ஹோல் கியூப். உங்களுக்கு கொஷினை பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா a - b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப். அங்கே நம்ம ப்ளஸ் போட்டிருப்போம், இங்கே மைனஸ் போட போகிறோம். -3a²b, இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ளஸ் 3ab² மைனஸ் லாஸ்ட்டாக என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒரு b கியூப் போட போகிறோம். ஸோ அங்கே 2 இடத்துல நம்ம ப்ளஸ் பண்ணோம், இங்கே 2 இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் போட போகிறோம். ஸோ அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இப்போ 5 - x ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 5 கியூப் மைனஸ் 3, ஏவோட வேல்யூ 5², பியோட வேல்யூ -6லாம் போடக்கூடாது, எக்ஸ் தான் போடணும். ஏன்னா அந்த மைனஸ்க்காக தான் ஃபார்முலா மைனஸில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 3, ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ x² மைனஸ் பியோட வேல்யூ எக்ஸ், ஸோ எக்ஸ் கியூப். ஸோ 5 கியூப் பண்ணுங்கள். 5 5s are 25, 25 into 5 125 minus 3, 5 5s are 25, x plus 3 5s are 15x² minus x cube. So 125 minus 3 into 25, 75x plus 15x² minus x cube. Next, subdivision number 2. 2x minus 4y whole cube. Same formula. a minus b whole cube equal to a cube minus 3a²b plus 3ab² plus minus b cube. So 2x minus 4y whole cube equal to அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? 2x whole cube minus 3, 2x², b ஓட வேல்யூ 4y plus 3, 2x 4y² minus 4y whole cube. 2's cube பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8x cube minus 3, 4x², 4y plus 3, 2x 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16 y² minus 4 cube பண்ண போகிறோம். ஸோ 64 y cube. 8x cube minus 3 4s are 12 x², இந்த ஒரு 4y ஒன்று இருக்குது, plus 3 2s are 6x, இந்த ஒரு 16y² இருக்குது, minus 64 y cube. So 8x cube minus 12 into 4, 48x² plus 6 into 16, 96xy² minus 64y cube. Subdivision number 3. ab minus c square. a minus b, cube. a minus b whole cube equal to a cube minus 3a²b plus 3ab² minus b cube. ab minus c whole cube equal to ab, a ஓட வேல்யூ ab cube minus 3, a ஓட வேல்யூ ab², b ஓட வேல்யூ c plus 3ab
பியோட வேல்யூ சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப். ஏவை கியூப் பண்ணால் ஏ கியூப் பி கியூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சினா சி எப்படி போட்டுடலாம் ப்ளஸ் 3 ஏபி சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ கியூப் பி கியூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ப்ளஸ் 3 ஏபி சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப். Next, fourth subdivision 48 cube. Second sumல அந்த 50 square எப்படி பிரிச்சோமோ 50 cube அதே மாதிரி தான். ஸோ இந்த 48 எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா மைனஸில் போடணும். ப்ளஸ் 40 + 8 போடக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது a - b ஹோல் கியூப் ஃபார்முலா. மைனஸ் போடலாம் அப்படின்னா 50 - 2 ஹோல் கியூப் போட்டுடலாம். 50 - 2ஓட வேல்யூ 48 தான். ஃபார்முலா a cube minus 3a square b plus 3ab square minus b cube. 50 minus 2 whole cube equal to a ஓட வேல்யூ 50 cube minus 3 a ஓட வேல்யூ 50 square b ஓட வேல்யூ 2 plus 3 a ஓட வேல்யூ 50 b ஓட வேல்யூ 2 square minus b ஓட வேல்யூ 2 cube. So 5 5s are 25, 25 into 5 125 ஒரு 3 zeros போட்டுலாம் minus 3 into 5 5s are 25 ஒரு 2 0 into 2 plus 3 into 50 2 2s are 4 minus 2 cube பண்ணுங்க 2 2s are 4 4 2s are 8. first value minus இந்த மூணு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 15,000 ப்ளஸ் இந்த மூணு வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 600 minus 8. ப்ளஸ் வேல்யூ எல்லாம் ப்ளஸ் பண்ணிடணும், மைனஸ் வேல்யூ எல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா 110592. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன். தேர்டில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா 97 xy cube. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 minus 3 97 100 minus 3. இந்த கியூப் இதுக்கும் காமனாக உண்டு. ஸோ மேலே கியூப் போட்டேன். இந்த எக்ஸை கியூப் பண்ணால் எக்ஸ் கியூப், இந்த ஒய்யை கியூப் பண்ணால் ஒய் கியூப். இதை நம்ம டச் பண்ண போகிறதே இல்லை. லாஸ்ட் ஆன்சரில் அப்படி தூக்கி போட்டிருக்கிறோம். இந்த 97 மட்டும் எப்படி பிரிச்சிருக்கோமோ அதை வச்சு சம் போட போகிறோம். ஸோ நம்ம ஆன்சர் ஃபார்முலா வந்து a minus b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b plus 3ab square minus b cube. ஸோ 100 minus 3 மட்டும் வச்சு தான் சம் போட போகிறோம். ஏன்னா அதை க்யூப் பண்ண அப்படி தான் வரும் வச்சுக்கலாம். 100 cube minus 3 ஏவோட வேல்யூ 100 பியோட வேல்யூ 3 plus 3 ஏவோட வேல்யூ 100 பியோட வேல்யூ 3 ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ 3 cube. ஸோ 100 கியூப் பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் போடும்போது 2 0, செகண்ட் டைம் போடும்போது இன்னொரு 2 0 ஆட் ஆகும், தேர்ட் டைம்னா இன்னொரு 2 0 ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு minus 3 இன்ட்டு 100 2 டைம்ஸ் போடும்போது 4 zeros வந்துடும். இப்போ 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 300 3 3s are 9 minus 3 3s are 9 9 3s are 27. நெக்ஸ்ட்டு இதில் 3 3s are 9, இந்த 4 zeros ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 9 3s are 27 2 0 minus 27. ரெண்டு ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு மைனஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 912673. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 97 கியூபுக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கொஷினில் இருக்கிறது 97 XY கியூப். அப்போ நான் இதோட வேல்யூ எழுதிடலாம் 912673. ஓகேவா? இந்த XY கியூப் நம்ம மேலே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே தூக்கி ஆன்சர் எழுதிடலாம்.
இதை நம்ம லாஸ்ட்டாக தான் எழுதணுமா அப்படின்னா இல்லை சம் ஃபுல்லாகவே கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். அதனால் அதை நம்ம சால்வ் பண்ணி வச்சு லாஸ்ட்டாக எண்ணில் தூக்கி எழுதிடலாம். நம்ம இப்போ 4th சம் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை. ஸோ p minus 2 p plus 1 p minus 4. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது புது ஃபார்முலா x plus a x plus b x plus c is equal to ஃபார்முலா என்ன அப்படின்னா x square plus a plus b plus c into x plus ab plus bc plus ca into x plus abc the ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து பி. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ -2 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 ப்ளஸ் சியோட வேல்யூ -4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ பி ப்ளஸ் இப்போ எல்லாம் மல்டிப்ளை எழுத போகிறோம். ஏவோட வேல்யூ -2 இன்ட்டு 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 இன்ட்டு சியோட வேல்யூ -4 ப்ளஸ் சியோட வேல்யூ -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ -2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ பி ப்ளஸ் இப்போ மூணுமே மல்டிப்ளை எழுத போகிறோம். -2 இன்ட்டு 1 இன்ட்டு -4. ஸோ பிஏ ஸ்கொயர் பண்ணலாம். பி ஸ்கொயர் ப்ளஸ் -2 ப்ளஸ் 1 -1 -1 -4 -5p ப்ளஸ் 2 1s are 2 மைனஸ் இருக்கு இல்லையா -2 ப்ளஸ் 1 4s are 4 -4 ப்ளஸ் 4 2s are 8 minus into minus plus 8. So p plus 2 1s are -2 into -4 plus 8. So p square minus 5p -2 -4 -6 plus 8 plus 2p plus 8. So p square minus p square plus 2p plus 8. நம்ம 5th sum பார்க்க போகிறோம். Find the value of the cube whose side is x plus 1 centimeter. ஓகேவா? கியூபோட சைன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம், அதோட நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு a cube. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவோட வேல்யூ தான் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1. அதை நம்ம கியூப் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப். இது எந்த ஃபார்முலா படி போட போகிறோம்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் அதுபடி போட போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பியோட வேல்யூ 1 ப்ளஸ் 3 ஏவோட வேல்யூ எக்ஸ் பியோட வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கியூப். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் 1 மல்டிப்ளை பண்ணால் 1 தான் வரும் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 கியூப் பண்ணால் 1. இது ஆல்ரெடி ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் கியூப். இது கியூபுங்கிறதால வால்யூங்கிறதால நம்ம கியூப் போடுவோம் யூனிட் வந்து. ஓகே, இதோட 5th சம் ஓவர். நம்ம 6th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு ஹூஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் x plus 2 x minus 1 and x minus 3. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஸோ 3 மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க x plus 2 x minus 1 x minus 3. So volume of cuboid is equal to formula என்ன அப்படின்னா L into B into H. இதுதான் ஃபார்முலா. ஸோ எல்லோட வேல்யூ தான் எக்ஸ் ப்ளஸ் 2, பியோட வேல்யூ தான் எக்ஸ் மைனஸ் 1, சியோட வேல்யூ தான் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இப்போ நம்ம மூணு என்ன செஞ்சால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஏ
into x plus b into x plus c is equal to x square plus a plus b plus c x plus ab plus bc plus cax. இது x cube, இது x square, இது x plus abc. ஸோ இப்போ எக்ஸை கியூப் பண்ணால் இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -3, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ 2 இன்ட்டு -1 ப்ளஸ் -1 இன்ட்டு -3 ப்ளஸ் -3 இன்ட்டு 2 எக்ஸ் ப்ளஸ் ஈவோட வேல்யூ 2 -1 -3. So x cube plus 2 -1 -3 -4. So 2 -4 ரெண்டு ஆட் பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண அப்படின்னா 2 கிரேட்டர் வேல்யூ வந்து 4. 4ஓட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 1s are -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ 3 2s are 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 1s are 2 மைனஸ் இருக்குது. ஸோ -2 இன்ட்டு -3 ப்ளஸ் 6 ஆயிரும். ஸோ எக்ஸ் கியூப் -2x ஸ்கொயர் -2 -6 -8 -8ஓட +3 ஆட் பண்ணோம் அப்படின்னா -5 எக்ஸ் ப்ளஸ் 6. ஓகேவா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.3 முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 3.4 பார்க்கலாம்.